இது நீயா நானாவுடைய 1000வது எபிசோட். வெரி ஸ்பெஷல் டு அஸ் எல்லாருக்கும். சமீப காலமாக கவனிக்கிற போது பெரிதாக இளம் தலைமுறை தாய்மார்கள் தாலாட்டு பாடுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்பா அவ உன்கிட்ட கேட்டாளா? பிக்கஸ்ட் டாஸ்க் அம்மாக்களுக்கு வந்து பிள்ளையை தூங்க வைக்கிறதா. ஒரு குழந்தையை தூங்க வைக்க என்னவெல்லாம் செய்கிறீர்கள்? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. கால்ல போட்டு தட்டுவேன் சார். கால்ல போட்டு ஆனா தட்டுவீங்க. பொறுமையா தட்டினா தூங்க மாட்டான். வேகமா போட்டு தட்டணும். இல்ல புரியல. எப்படி போட்டு தட்டுவீங்க? ஸ்லோவா தூங்க மாட்டான். நீங்க தட்டி தூங்க வைக்கலாமா அடிச்சு தூங்க வைக்கிறீங்க? அடி உத குத்து. நான் தொட்டது ரெண்டாவது 6 மணில இருந்து தூங்க வைக்க மாட்டோம். என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீயும் டான்ஸ் ஆடு நானும் ஆடுறேன். எவ்வளவு தூரம் எங்க 3 பேர்னால டயர்ட் ஆக்க முடியுமோ கண்ணெல்லாம் சொருகி இதுக்கு மேல என்ன விட்டுருங்க அப்படின்னு அவனா தூங்கிடுவோம். தூங்காதே தம்பி தூங்காதே. இது பண்ணி என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கோ. டயர்ட் ஆயிடுவீங்களே. சரி, ஆல்ரெடி டயர்டா தானே இருக்கும், அது பழகிருச்சு. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. தூங்காம எப்படி எல்லாம் உங்களை வெறுப்பேத்துது? நம்மளே தூங்க விட மாட்டாங்க சார். படுத்தோன்னா மேலே ஏறி மிதிக்கிறது, ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல், மூஞ்சில குதிக்கிறது. குதிக்கிற குதில ஐயா சாமி நான் படுக்கவே இல்லை, நான் உட்காந்துக்கிறேன்பா, என்ன ஆளை விட்டுரு. விட்டா கிறுக்கு நாச்சி வாங்கி போட்டுருக்கு. என்ன பண்ணி தூங்க வைப்பீங்க அப்ப? சார் எங்க இருக்கவே இருக்காரு எங்க ஹஸ்பண்ட்னு ஒருத்தர், அவரை கூப்பிடுறது. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. தூங்கல 11 மணி வரைக்குமே தூங்கல அப்படின்னா அவரை கூப்பிட்டுட்டோன்னா அவர் தோல்ல போட்டு தட்டிட்டு நடந்துட்டே இருப்பாரு. ஏண்டா இருடா இரு. இருப்பா இரு. அப்படியும் தூங்கலன்னா பைக் எடுங்க, பைக் எடுத்து மூஞ்சில காத்து ஃபோர்ஸா அடிச்சா அந்த இதுல அவங்க ஒரு மயக்கத்துக்கு போயிருவாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க மாட்டேன், பார்த்தா அவன் என்னையே பார்த்துட்டு இருப்பான். அதனால தொட்டில் இப்படி தான் ஆட்டுவேன், ஃபேஸை வந்து மறைச்சிட்டு. பாஸ் வணக்கம். வணக்கம். உஷாரா இருக்கானுங்க, என்ன பண்ணலாம்? ஓ ஓகே. இந்த நேர்ல பார்த்தா நம்மளோட என்னையே பார்த்துட்டு இருப்பாங்க சார், என்னை பார்க்காத மாதிரியே பார்த்துட்டே இருப்பாங்க. சும்மா பார்த்தேன். தூங்கிட்டானான்னு எட்டி பார்த்தா அதுதாங்க சார் கடுப்பா இருக்கும். அப்படி பார்த்துட்டு இருப்பான். நாங்க பார்த்தோம். அவரை தூக்கி வச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா லைட் எல்லாம் ஆஃப்ல இருக்கணும், பின் டிராப் சைலண்ட்ல இருக்கணும். ஏய் செல்லங்களா தங்கங்களா வாய் திறந்துறாங்கடா, வாய் திறந்துறாங்க. 1 மணி நேரம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். அதுக்கு மேல டோரை லாக் பண்ணிடுவேன், அடுத்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவேன். நான் தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவேன். ஏறுவாங்க, நம்மளை போட்டு உதப்பாங்க, கீழே இறங்கி கதவை திறக்க சொல்லுவாங்க. அப்ப வந்து பாம் பாம் அப்படின்பேன். இதென்ன அக்கூன் பதம்? ஒருவேளை சேட்டு கடை முட்டாயா இருக்குமோ? பாம் பாம்னா பேயின்னு பயமுறுத்தி வச்சிருக்கேன். பேய்னே சொல்லாமேமா. கண்ணும் கண்ணும் நோக்கியா சாங் எதுக்கு அது அவளுக்கு பிடிச்சிச்சுன்னு தெரியல, ஓடிட்டே என்ன தூங்கிடுவா. எத்தனை மாசம்? 5 months. அடுத்த மாசம் இந்த பாட்டு பிடிக்காது. அது வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு மாறிட்டேன். ஒர்க்க வந்து நைட் ஷிஃப்ட்டா மாத்திக்கிட்டீங்களா? அதனால ஒர்க்க மாத்தல, அவளை பாத்துக்கறத நைட் ஷிஃப்ட்டா மாத்திட்டேன். அப்பா அந்த பேட்டிக்கு ஏதாவது கொடுத்து பாப்பா. மாமியார் மாமனார் அவனோட சித்தப்பா எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் பார்த்துப்பாங்க. ஒருவேளை இப்ப நீங்க இவங்க எல்லாம் இல்லைன்னா நீ இருக்கின்ற தைரியம் தான் லாரி கூட வாங்கலாம்னு கமிட் பண்ணிருக்கேன். நீ பாட்டு போற நிக்கிட்டு இருக்க. அவங்க ஒரே ஒரு நாள் தான் வீட்ல இல்ல, அந்த ஒன் டே நான் அவளை பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகி மயங்கி விழுந்துட்டேன். மயங்கி விழுந்தீங்களா? அடங்கொப்பன் தாமரபரன்ல தலைமுழுக நம்மளால முடியாதுறாங்க அப்பா. ஏய் கிழவா, என்ன போசா? இந்த பாட்டை பாடி அப்படி தொட்டில் அப்படி மெதுவா ஆட்டிட்டு இருந்தா எவ்வளவு நேரத்துல தூங்கிரும்? 10 நிமிஷம் தான். ஆஹா அட்வான்ஸா போறிய பாட்டி. உடனே சொக்கி தூங்கிரும் பிள்ளை. அப்படி என்ன இருக்கு? மை காட், எக்கோவே அடிக்குது. உன்னை பாட்டி அடிச்சாங்களோ, யாருங்க அடிச்சாங்கம்மா, அடிச்சவங்க சொல்லுங்கம்மா. யாரடித்தாரோ கும்பகோணம் போகுது பார், கடகடன்னு போகுது பார், கல்கத்தா போகுது பார். கல்கத்தா டிக்கெட் போட சொல்றீங்க. அப்ப நீங்களும் வரீங்களா? வர்றேன்னு சொல்லிட்டு போட சொல்லு. திடீர்னு போகுது பார், டில்லிக்கு போகுது பார். ஒரு ஊருல அப்படி வந்த வாக்குல பாடுறதுதான். அதான்டா நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அடிச்சு விட்டேன். அடிச்சு விட்டியா? தாலாட்டு பாடினா உடனே சொக்கி தூங்கிரும் பிள்ளை. அப்படி என்ன இருக்கு? என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான்? தம்பிக்கு பாவு நடுங்க காது குத்த காசு இல்லப்பா. சூப்பர். பட்டு கருப்பட்டியா. 2 லைன்ல பாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டை பாடுறான்டா அவன். மதுரை சார், மதுரை பறவை முனியம்மாள். ஆமா, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல சார். பக்கத்து வீடா? அடுத்த தெருவு. அடாடா, உன் பாட்டுக்கே யாரோ எதிர்பார்த்து பாடுறாங்க. ரே ரே ரெங்கு பட்டாணி
அம்மா வர நேரம் செல்லும் தூங்கு பட்டாணி. அவதாயா இவ அம்மா வர நேரம் சொல்லும் தூங்கு கொட்டாங்குச்சி, நீ சின்ன கொட்டாங்குச்சி. சின்ன தக்காளி ஏன் அழகு தக்காளி, நீ தூங்கு தக்காளி. ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல நீ? ஆக்சுவலா ஒரு பக்கம் வைரம் வைடூரியம் கோமேதகம்ங்கிறாங்க, இங்கிட்டு தக்காளி கொண்டக்கல்ல பட்டாணி கொட்டாங்கச்சி. ஃபர்ஸ்ட் பாடணும்னா நமக்கு பாட தெரியணும். அதுல இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் வாயில நுழையாத மாதிரி இருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. தயக்கம் இல்லாம தயக்கம்லாம் சும்மா பாடுங்க. ஓப்பனா பாடுங்க. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாங்க அது இது என்னமா ரிஸ்க்? எல்லாம் பிக்சர் போட்டு உட்கார வச்சு பாட வச்சிருவாருங்க. பட்டவே சொல்றேன். ஏ திருப்பூரில் பனியன் எடுத்து என் கண்ணே ஏட்டையா அது எப்படி கோர்வையா கரெக்டா பேசுறியா? கோத்துறியா? அதில் ஒண்ணு வாங்கி உங்க ஒப்பங்கிட்ட கொடுப்போமா கேளு. பாவம் கோவம் வந்தா வீட்டுக்காரர் என்னெல்லாம் சொல்லுவீங்க? அது இங்கெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லவே முடியாதுல. சார் அது எனக்கு எடுக்கவே வர மாட்டேங்குது சார். ட்ரை பண்ணுங்க. அவர்தான் தெரியவில்லை என்று கூறுகிறாரே, பிறகு ஏன் அவரை போட்டு குடைந்து கொண்டிருக்கிறேன்? இழுத்து இழுத்து பாட வெக்கமா இருக்கு. கொஞ்சம் ஆமா. யார் இந்த கூச்சத்தை உடைப்பது? வேற யார் கத்துக்க ரெடி? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நீங்க இத ஸ்ரேயா கோஷல் மாதிரி பாடுறீங்க. இஸ் இட்? மதுரையில பட்டெடுத்து அவங்க தாளாட்டுறாங்க, நீங்க பாடுறீங்க. வரல சார், போங்க சார் நீங்க. மதுரையில பட்டெடுத்து அவங்க சொல்றாங்க, நீங்க மதுரையிலே பட்டெடுத்து. ஐயோ மீண்டும் மீண்டுமா? மெரினா பீச்ல சுண்டல் வித்தம். பீச்ல சுண்டல் வித்தோம். என் பிளான் இல்ல சார். சார் என் பிளான் இதுல இருக்கிற எதுவுமே அதுல இல்ல சார். ஒன்ன நினைச்சு பட்டம் விட்டான். ஐயா ஒன்ன நினைச்சு பட்டா விட்டான். ஐயோ இந்த அக்கிரமத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? என்ன சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறானே. அடியில போட்டு தூங்க வைக்கும் போது ஆரியாரோ ஒரு லைன் பாறத்துக்குள்ள குதிக்கிறது எந்திக்கிறது தவழ்றது அந்த மாதிரி பண்றாங்க. துப்பாக்கி பார்த்து பயப்படுறானா பாரு. இது குதிக்கிறா அது இது நெளியறா அழுவுறா, அந்த பாட்டு பாடுற இன்ட்ரெஸ்டே போயிருது எங்களுக்கு அதை இது பார்க்கும்போது. பாட்டு பாடுற இன்ட்ரெஸ்டா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சிரிக்கிறாங்க சார் பார்த்து. சிரிச்சா கூட நீங்க கூட சேர்ந்து சிரிங்க. 2 மணி சிரிக்க தோணுமா எங்களுக்கு பார்த்து? மணியோ இப்போ 12. இதுக்கு இல்லையா சார் ஒரு 2? இதுக்கு இல்லையா சார் ஒரு 2? முடியலையே. கொஞ்ச நேரம் சிரிக்கலாம், ரொம்ப நேரம் சிரிக்க முடியாதுல்ல. அப்படியே ஃபேஸ் டெரரா மாறிடுது பாப்பாவை பார்க்கும்போது. யார பார்த்தாலும் பிடிச்சி கடிச்சு வைக்கலாம் போலயே இருக்கு. யாரும் என்கிட்ட பேசாதீங்க, பேசுனா அது உங்களுக்கு நல்லது இல்ல. லைட்டா கண்ணை மூடுவான் சரின்ட்டு அந்த டைம்ல ஏதாச்சும் வேற வரன்ட்டு போயிட்டு வரதுக்குள்ள திருப்பி ஒரு கத்து கத்த ஆரம்பிச்சிருவான். அது சரி, அவன் மகன் தானே இவன்.